ஒரு பாட்டி ரோட்ல இருந்துட்டு என் பேரனை யாரா கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்துல தான் அங்க ஒரு பொண்ணு போன் பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. அதை பார்த்து அந்த பாட்டி, நீ என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறியாமா அப்படின்னு அந்த பாட்டி கேக்குறாங்க. இதை கேட்டதும், முன்னப்படி தெரியாத இப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படி சொல்ல, என் பேரனை யாருமே கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க, அவன் உயிரோட இருந்து கஷ்டப்படுறதுக்கு நானே அவனை கொண்டுறேன் அப்படின்னு டிராவ் பண்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாட்டி நீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க, நானே உங்க பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. சரின்னு சொன்னதும் சுத்தி எல்லாரும் அவன் பேரனை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இந்த பாட்டியுமே பெரிய பணக்காரங்க. அவங்க பேரனை நல்ல வைஃபா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து கூட்டு வந்திருப்பாங்க. இவளுக்கு சுத்தி என்ன நடக்குன்னு யோசிக்கிறதுக்குள்ள இவளை ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் கல்யாணமே பண்ணி வச்சிடறாங்க. அவன் பேரனும், எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க தெரியுது பாட்டி, நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள போன் வந்துருது. அரின் கம்பெனில ஏதோ எமர்ஜென்சின்னு போன் வந்ததால 4 வருஷம் வெளிநாடு போயிடுறான். 4 வருஷம் கழிச்சு அவன் திரும்பி வரும்போது அதே கம்பெனில கிளீனரா வேலை செஞ்சுட்டு இருக்கா. 2 பேத்துக்கும் எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் வருது. அதனால அவன் அவளுக்கு செக்ரட்டரி வேலையை போட்டு கொடுத்துறான். செக்ரட்டரி வேலைக்கு ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்ச பாட்டிமா உடனே பேரனுக்கு போன் பண்ணி, நீ வெளிநாடு போனதும் நீ என்னையும் மறந்துட்ட, கல்யாணம் பண்ண பொண்ணையும் மறந்துட்ட அப்படின்னு டிராமா பண்றாங்க. அந்த பாட்டி, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவளை நல்லா கவனிச்சுக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லி அட்ரஸ் வாங்கிடுறான். மனைவி பக்கத்துக்காக டைமண்ட் ரிங் வாங்கிட்டு மாடிப்படி ஏறும்போது இந்த பக்கத்துல இருந்து வந்த நம்ம ஹீரோயின் கால் தடிக்கு கீழே விழும் போது இவன் அவளை கரெக்டா கேட்ச் பிடிச்சிடறான். இவங்க 2 பேரும் கண்ணாலே பாத்துட்டு இருக்கும் போது 2 பேத்துக்கும் நவ் வந்துருது, இவங்க தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு.